மண்சட்டியில் கொஞ்சமாக எண்ணெய், நெய், பட்டை, சோம்பு, கிராம்பு, ஒரு பிரியாணி இலை, ஒரு பச்சை மிளகாய், ஒரு பெரிய வெங்காயம், ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், பச்சை வாசம் போகிற வரைக்கும் வதக்கிடலாம். ஒரு தக்காளி பியூரியை ஆட் பண்ணிக்கிறேன். அது கூட ஒரு ஸ்பூன் வரமிளகாத்தூள், ஒரு ஸ்பூன் சோம்புத்தூள், 2 ஸ்பூன் கொத்தமல்லி தூள், அரை ஸ்பூன் கரம் மசால். இதையும் பச்சை வாசம் போகிற வரைக்கும் வதக்கிட்டு கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி மசாலா குக் பண்ணிக்கலாம். 200 கிராம்ஸ் பாஸ்மதி ரைஸ்க்கு நான் 1/2 கப் பச்சை பட்டாணி ஆட் பண்ணுறேன். உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ ஆட் பண்ணிக்கோங்க. உப்பு சேர்த்திட்டு கவர் பண்ணி குக் பண்ணணும். எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வரணும். அப்போது பொட்டேட்டோஸ் க்யூப்ஸாக ஃப்ரை பண்ணி இதில் ஆட் பண்ணிக்கலாம். அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கவர் பண்ணி குக் பண்ணலாம். அப்போ தான் அந்த ஃப்ளேவர் பொட்டேட்டோஸில் இறங்கும். அப்புறமா பாயில் பண்ண பாஸ்மதி ரைஸ், கொத்தமல்லி இலை தூவி மிக்ஸ் பண்ணிட்டா ரொம்ப ஈஸியான டேஸ்டியான ஆலு